எடப்பாடி பழனிசாமியினுடைய காங்கிரஸ் ஆசை நிறைவேறுமா? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவு வருமா? அப்படி பிளவு வந்தால் அந்த பிளவு திமுக பலவீனமாகுமா? இப்படியான ஒரு ஆசையை நீலகிரியில் பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆசையை தெரிவித்திருக்கிறார். அதற்கு 100% வாய்ப்பே இல்லை. திமுகவினுடைய அடிமையாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 67 முதல் அண்ணா திமுக கூட்டணியை உருவாக்கிய காலத்தில் இருந்து காங்கிரஸ் கூட்டணியை ஒழித்து காங்கிரசுக்கு கடைசி ஆணியை அடித்ததிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பேசுபொருளாகவே இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில் கருணாநிதி நீண்ட காலம் தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்கின்ற அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு தன்னுடைய சர்க்காரியா ஊழல் வழக்கு, அதே போன்று தன் மீது வருமான வரி பாய்ந்துவிடக்கூடாது, அமலாக்கத்துறை பாய்ந்துவிடக்கூடாது, இப்படியான காங்கிரஸ் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை கருணாநிதி குடும்பம் செய்து கொண்டிருந்தது. கருணாநிதி குடும்பம் இந்திரா காந்திக்கு, அதன் பிறகு இந்திரா காந்தியுடைய இளைய மகன் சஞ்சய் காந்திக்கு, மூத்த மகன் ராகுல் காந்திக்கு, மூத்த மகனுடைய மனைவி சோனியா காந்திக்கு, இன்று ராகுல் காந்திக்கு 5 தலைமுறையாக இவர்கள் காங்கிரசுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.